ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7 கப் ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம். இப்போ இந்த கேக்கு செய்கிறதுக்கு இது மாதிரி கனமான பாத்திரம் எடுத்துக்கணுங்க. நான் இது மாதிரி கொஞ்சம் அடிகனமான வானல் எடுத்துருக்குறேன். நீங்கள் சப்போஸ் உங்கள்கிட்ட வானலில் குக்கரில் கூட செய்யலாங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு கனமான பாத்திரமாக இருக்கணும், நம்ம கிளறும் போது அடிப்பிடிக்காது இருக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வானல் எடுத்துக்கணுங்க. நம்ம எந்த அளவு எடுக்கிறோமோ அதே கப்பில் சேமாக அளவு எடுத்துக்கணும். இது காய்ச்சாத பால் தாங்க, பசும்பால். இது இப்போ வந்து ஒரு கப்பு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கப்பு நெய் எடுத்துக்கோங்க. நெய் வந்து பார்த்திங்கன்னா உருக்கி எடுத்துக்கோங்க, அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே எடுத்திங்கன்னா கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதையும் சேர்த்து இப்போ நம்ம பாலோடு சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்பில் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாங்க. இப்போ பாலும் நெய்யும் சேர்த்துட்டு இந்த கடலை மாவை ஃபஸ்ட்டு கரைச்சி விட்டுக்குங்க. கட்டி இல்லாத கரைச்சி விட்டுக்குங்க. ஏன்னா நம்ம அடுப்பில் வச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வரும்போது இந்த மாவு கரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இல்லாமல் கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் இதுமாதிரி கரைச்சி விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு. இதை கரைச்சிட்டு மற்ற பொருளை சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி கட்டியில் நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருள் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், இந்த அளவுக்கு கரைச்சி விட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு தேங்காய்ங்க. இது பார்த்தீங்கன்னா சாதா தேங்காய் தான். இப்போ கொப்பரை தேங்காய்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கிடையாது. நம்ம நார்மலாக நம்ம சட்னிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே தேங்காய் தான். நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே மாதிரி ஒரு கப்பு தேங்காய் எடுத்துக்க வேண்டியதாங்க. அது கூடவே 3 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கணுங்க. ஒரு கப்பு சேர்த்தாச்சு. இது 2வது கப்பு, இது 3வது கப்புங்க. மொத்தமாக எல்லா அளவும் பார்த்தீங்கன்னா 7 கப்பு வருங்க. ஒரு கப்பு பால், ஒரு கப்பு நெய், ஒரு கப்பு கடல மாவு, ஒரு கப்பு தேங்காய், 3 கப்பு சர்க்கரைங்க. இதுதான், அதனால தான் சொல்லுவாங்க 7 கப்பு ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது யாரும் நல்லா செய்யலாங்க, ரொம்ப ஈஸியான ரெசிபி. அவ்வளோதாங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ நான் அடுப்புலேயே வைக்கலிங்க, இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அடுப்பில் எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அடுப்புக்கு போயிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ வானல் எடுத்து கேஸில் வச்சாச்சு. கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸிங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு. கைவிடாமல் கிளறிக்கினே இருங்க, ஏன்னா அடி பிடிச்சிக்கும். நம்ம எல்லாமே பச்சையாக சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் அடி பிடிச்சிக்கும். கைவிடார கிளறுங்க. இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் தெரிக்குங்க, பார்த்து கிளறுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு மேலே தெரிக்காமல் கொதிக்கும். உள்ளாரே வானல் உள்ளாரே கொதிக்குங்க. இப்போ ஏலக்காய் பொடி ரெடி பண்ணிட்டு வந்துடலாங்க. ஒரு 10 ஏலக்காவை கொஞ்சமாக சர்க்கரை வச்சு நான் அம்மியில் தான் நுணுக்க போகிறேன். அதை வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, நுணுக்கி எடுத்தாச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காவை சேர்த்துடலாங்க. நல்லா கெட்டியாகினே வருது இல்லைங்களா, ஏலக்காவை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுனே இருங்க. இப்போ வந்து முந்திரி சேர்த்துக்கலாங்க. ஆப்ஷனல் தான் இது, முந்திரி போடலைனாலும் நல்லா தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பச்சையாகவே வறுபடாத நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாக ஆயின்னு வருது இல்லைங்களா. இந்த டைமில் உங்களுக்கு சாஃப்டாக ரொம்ப வேணும்னா இந்த டைமில் எடுத்துடலாம். கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கரண்டில் எடுத்து ஊற்றும் போது இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது மாதிரி பதம் வர்ற டைமில் நம்ம கைவிடாத கிளறணுங்க. இந்த டைமில் தான் ரொம்ப அடி பிடிச்சிக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுனே இருக்கணும். பாருங்கள், முன்னாடியோட இப்போ நம்மளுக்கு கிளறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா, இதுதான் நமக்கு பதம். இப்போ எடுத்துடலாங்க. இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த சூட்லேயே கொஞ்சம் அப்படியே இருக்கட்டுங்க, அந்த வானல்லே இருக்கட்டும். நல்லா கிளறி விட்டுனே இருங்க. அந்த வானலில் இருக்கிற சூட்லேயே நல்லா அது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இது உடனேலாம் எடுத்து ஊற்றணுன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. நல்லா அது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமேல் கூட எடுத்து நம்ம தட்டில் ஊற்றிடலாங்க கேக்கு மாதிரி.
இப்போ பார்த்தீங்கன்னா தட்டில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்குறேங்க. அப்போ தான் நம்ம ஆறுனதுக்கப்புறம் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம தட்டில் எடுத்து ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நம்ம தட்டில் போட்டாச்சு. கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம கேக்கை வந்து கட் பண்ணி விட்டுடலாங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாங்க. டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம், கட்டமாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்பயே தட்டை விட்டு அழகாக வருது பாருங்கள். இன்னும் ஆறில் கொஞ்சம் சூடாகவே இருக்குது. அவ்வளோதாங்க, ஆறிடுது. நம்ம ஒரு கேக்காக எடுத்துக்கலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்குது. அழகாக வந்திருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி இருக்குங்க கேக்கு. நல்லா சுவையாக சூப்பரான வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக ஒரு கேக் ரெடி பண்ணியாச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 7 கப் ஸ்வீட் ரெடி ஆகிடுது. நல்லா சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கேக் ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.